Hi everyone, this is Abhi Charanya. இது South First தமிழ். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கீடு செய்து இந்த முறை அவங்க குறைவான இடங்கள்ல போட்டியிட போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 12 கட்சிகளோட கூட்டணி அமைத்து 173 தொகுதிகள்ல களம் கண்டாங்க. காங்கிரஸ்க்கு 25 தொகுதி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதி, விசிகாவுக்கு 6 தொகுதிகள், மதிமுகவுக்கு 6 தொகுதி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 தொகுதி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 3 தொகுதி, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 1 தொகுதி, ஆதி தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் இந்த கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி, இப்படி 61 தொகுதிகளை தங்களோட கூட்டணிக்கு ஒதுக்கிய திமுக மீதம் இருக்கக்கூடிய 173 தொகுதிகள்ல களம் கண்டது. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின இந்த 61 தொகுதியிலையும் ஏறக்குறைய 14 தொகுதியில உதயசூரியன் சின்னத்துலதான் வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. ஆக மொத்தம் உதயசூரியன் சின்னம் அப்படின்னு பார்த்தா 187 தொகுதிகள்ல வேட்பாளர்கள் களம் கண்டாங்க. கடந்த முறை திமுக அதிகமான இடங்களை தேர்வு செய்ததற்கு முக்கியமான காரணம் 2006ல அவங்க 132 தொகுதிகள்ல களம் கண்டாங்க. 2011ல அதுக்கும் குறைவா 124 தொகுதியில திமுக களம் கண்டது. 2006ல உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. கூட்டணி தயவோடு தான் அவங்க ஆட்சி செய்ய வேண்டியிருந்தது. காங்கிரஸ் பாமக தயவோடு தான் திமுக ஆட்சி அமைச்சது. அதனால தாங்கள் நினைத்த திட்டங்களை அவங்களால நிறைவேற்ற முடியல. குறிப்பா ஒரு சில பிரச்சனைகள்ல திமுகவால உடனடியா முடிவெடுக்க முடியல. இலங்கை விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனையில திமுகவால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கூட்டணி கட்சி தயவுல தான் திமுக ஆட்சியே இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய தலையீடு இருந்தது, கூட்டணி கட்சிகளோட நெருக்கடி இருந்தது. எனவேதான் அடுத்தடுத்த தேர்தலில் நம்ம அதிகமான தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிற முடிவை திமுக எடுத்தது. ஆனாலும் 2011ல அதற்கும் குறைவான தொகுதியிலேயே திமுக போட்டியிட்டது. இதுக்கு முக்கியமான காரணம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்களை ஒதுக்கீடு பண்ணாங்க. எனவே 2011ல திமுகவோட மோசமான படுதோல்விக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க அதிகமான இடங்களை ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி அந்தஸ்தாவது திமுகவுக்கு கிடைத்திருக்கும் அப்படிங்கிற விமர்சனமும் அப்ப முன்வைக்கப்பட்டது. அதனாலதான் 2016ல ஏறக்குறைய 180 தொகுதிகள்ல திமுக களம் கண்டது. எனவே 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்த திமுக 173 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க. 187 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்திலே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாங்க. இந்த நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல 200 தொகுதி டார்கெட் அப்படிங்கறத திமுக மேடைக்கு மேடை சொல்லிட்டு வந்தது. ஆனா நாட்கள் செல்ல திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரா நாங்க அதிகமான இடங்கள் கேட்போம் அப்படின்னு இப்போல இருந்தே திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு, தாவேகா விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால திமுக மீது தேர்தலுக்கு சில மாதம் இருக்கக்கூடிய நிலையிலேயே ஒரு நெருக்கடியை கூட்டணி கட்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்ட இருந்து 25 தொகுதிகள் வாங்கினாங்க. ஆனா இவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது 54 தொகுதியில இருந்து ஆரம்பமானது. ஆனா திமுக 18 தொகுதியில இருந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாங்க. அதனால காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு நீண்ட இழுபறியாவே இருந்தது. இந்த நிலையில மக்கள் நீதி மய்யம் தரப்புல காங்கிரஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நாங்க 3வது அணி அமைக்கிறோம், இந்த 3வது அணியில நீங்க இடம்பெற விரும்பினா உங்களுக்கு நாங்க அதிகமான இடங்களை தரோம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை மக்கள் நீதி மய்யம் கொடுத்தது. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 30 தொகுதியாவது திமுக கொடுத்தா இந்த கூட்டணியிலே நாங்க தொடர்வோம், 30க்கும் குறைவா நீங்க தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணும்போது நாங்க வேறொரு அணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது நாங்க தனித்தே கூட இடம்பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி நீண்ட இழுபறிக்கு பிறகுதான் 25 தொகுதிகள் அப்படிங்கிறது இறுதியா முடிவானது. காங்கிரஸ்க்கு திமுக இவ்வளவு குறைவான இடங்கள் கொடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா 2011ல காங்கிரஸ்க்கு 63 இடங்கள் கொடுத்தாங்க. எனவே காங்கிரஸ்க்கு 63 தொகுதிகளை கொடுத்திருக்க தேவையில்லை அப்படிங்கிற விமர்சனம் திமுகவிலே கிளம்பினது. திமுக தொண்டர்களை பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அடுத்த தேர்தல 2016 சட்டமன்ற தேர்தல காங்கிரஸ்க்கு 41 இடங்கள் கொடுத்தாங்க. ஆனா அந்த தேர்தல 8 இடங்களை தான் காங்கிரஸ் கைப்பற்றினது. இந்த நிலையில தான் 2021 சட்டமன்ற தேர்தல அதற்கும் குறைவா 25 தொகுதிகள் அப்படிங்கறத திமுக காங்கிரஸ்க்கு கொடுத்தது. இந்த தேர்தல அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல காங்கிரஸ் 10 இடங்களை கைப்பற்றினது. எனவே 2011 2016 விட 2021ல குறைவான இடங்கள் திமுக கிட்ட இருந்து கேட்டு வாங்கினாலும் நாங்க அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்கறதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமா கூடுதல் இடங்கள் கேட்டு பிடிவாதம் பண்ணுவாங்க. ஆனா அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது சற்று அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. ஒரு வலுவான கூட்டணி நம்ம அமைக்கணும்னா காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் நம்மளோட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதா
விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே தொடக்கத்துல இருந்தே அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால காங்கிரஸ்க்கு நல்லாவே தெரியும் தாவேகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த முறை திமுக கூடுதலான இடங்களை ஒதுக்கீடு பண்ணும் அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தாவேகா விஜய் அப்படிங்கறத ஒரு கருவியா பயன்படுத்தி கூடுதல் இடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல காங்கிரஸ் ரொம்ப பிடிவாதமா இருக்கு. எனவே திமுக பொறுத்த வரைக்கும் கூடுதலா காங்கிரஸ்க்கு 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அடுத்ததான் விசிக. திமுக இருக்கக்கூடிய கட்சிகளே அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கட்சினா விசிக தான். காங்கிரஸ்க்கு அடுத்து திமுகவுக்கு ஒரு வலுவான கூட்டணி கட்சினா அது விசிக தான். விசிகாவுக்கு நேரடியா அதிமுகவில இருந்து அழைப்பு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அதே போல விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அவருடைய முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற அறிவிப்பே விசிகாவை டார்கெட் பண்ணி தான் இருந்தது. ஆனா விசிகா பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலேயே நாங்க தான் பலமான கட்சி, எங்களுக்கு தான் பெரிய டிமாண்ட் இருக்கு, எங்களை அதிமுக கூப்பிட்டது நாங்க போல, தாவேகா கூப்பிட்டது நாங்க போல, திமுக கூட்டணியை உடைக்க பாக்குறாங்க. முக்கியமா விசிகாவை திமுகவில இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கறதா எதிர்கட்சிகளோட முக்கிய நோக்கமா இருக்கு அப்படிங்கறத மேடைக்கு மேடை வாய்ப்பு வரும்போதெல்லாம் திருமாவளவன் பேசிட்டே இருக்காரு. திமுக கடந்த முறை விசிகாவுக்கு 6 இடம் கொடுத்தது. இந்த முறை அவங்க இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை எதிர்பார்க்கிறாங்க. குறைந்தபட்சம் 10 தொகுதியாக திமுக கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும் அப்படிங்கறதா விசிகாவோட நோக்கமா இருக்கு. அதே போல இடதுசாரி கட்சிகளும் கூடுதலா 2 இடங்களை எதிர்பார்க்கிறாங்க. 2021 இவங்களுக்கு தலா 6 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதலா 2 இடங்கள் 8 இடங்களை இடதுசாரி கட்சிகளை எதிர்பார்க்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் பேசும்போது 2021 சட்டமன்ற தேர்தலை எங்களுக்கு 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. அந்த 6 தொகுதியிலே எங்களுக்கு திருப்தி கிடையாது. இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அந்த 6 தொகுதியை நாங்க வாங்கிக்கிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில கூட்டணி பலம் தான் முக்கியம். கூட்டணி பலம் இல்லாம எந்த ஒரு கட்சியும் ஜெயிக்க முடியாது. அதனால கூட்டணி மாற வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களை திமுக தள்ளாது, கூடுதல் இடங்களை அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை திமுகவோட இந்த கூட்டணி சதறினா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைப்பது கேள்விக்குறியாயிடும். எனவே அப்படி ஒரு ரிஸ்க் எல்லாம் திமுக எடுக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாநில மாநாட்டுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நாம இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி திமுக கிட்ட இருந்து கூடுதல் இடங்களை கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு. அவங்களுக்கு என்ன தொகுதி ஒதுக்குறாங்களோ அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடங்களை திமுக ஒதுக்கும். மதிமுக பொறுத்த வரைக்கும் 2016 மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க. 29 தொகுதிகளில் களம் கண்டாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. 2021 சட்டமன்ற தேர்தல்ல ரொம்ப போராடி திமுக கிட்ட இருந்து 6 தொகுதிகளை கேட்டு வாங்கினாங்க. ஆனா அந்த 6 இடங்களையுமே உதயசூரியன் சின்னத்துலதான் மதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. திமுக கிட்ட இருந்து 6 இடங்களை வாங்கின மதிமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட நிலையில பல விமர்சனங்கள் அந்த கட்சி மேல முன்வைக்கப்பட்டாலும் பல வருஷத்துக்கு பிறகு அவங்க சட்டமன்றத்துல போனாங்க. அந்த ஒரு வாய்ப்பை திமுக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இருந்தாலும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும். இன்னொன்னு நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட மாட்டோம் அப்படிங்கறத இப்போல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான காரணம், எங்களுக்கு வழக்கமா நீங்க ராஜ்யசபா சீட் கொடுப்பீங்க, அந்த இடமும் நீங்க இப்ப கொடுக்கல. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலையாவது எங்களுக்கு கூடுதலா 2 இடங்களை கொடுங்க அப்படிங்கறத இப்போல இருந்தே மதிமுக சொல்லிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில மதிமுகவும் இந்த முறை 10 தொகுதிகளை எதிர்பார்க்குது. இதையும் தாண்டி மக்கள் நீதி மையம் புதுசா கூட்டணியிலே அணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு சில தொகுதிகளை திமுக கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. எனவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 155 இருந்து 160 இடங்கள் வரை திமுக இந்த முறை போட்டியிடலாம் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. எனவே திமுகவோட இந்த கூட்டணி கணக்கு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.